அந்த டெங்கு, மலேரியா இந்த மாதிரி போன்ற நோய்கள்லாம் வராமல் இருக்கும். அப்போ அந்த ஃப்ளூ ஃபீவர் இப்போ பரவிட்டு இருக்குது. இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அங்கங்கே எங்கேயாவது தண்ணி தேங்கிருக்குன்னா தேங்காமல் நீங்கள் பார்த்துக்குங்க. பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எங்கேயாவது ட்ரைனேஜில் பிளாஸ்டிக் அடைச்சக்கூடாது. அதுதான் நம்ம மிக சிறப்பாக ஒரு விழிப்புணர்வு பண்ணணும் மக்களுக்கு. அப்போ தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை கூற்றுக்கு இணங்க வீடு வீடாக சென்று எம்ஜிஆர் நகரில் திருப்பூர் சிக்கன அரசு கலைக்கல்லூரி நாட்டப்பட்ட அழகு சார்பாக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். தண்ணி தேங்காம பார்த்து போகணும். இதில் தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா இதில் கொசு வளர ஆரம்பிக்கும். கொசு வளர ஆரம்பிச்சுன்னா நிறைய குழந்தைங்க நம்ம ஏரியாவில் இருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு பேர் என்னங்க? எம்ஜிஆர் நகர். இந்த ஏரியா நிறைய குழந்தை இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க நிறைய இருக்குது. விவரம் தெரியாது. இதில் தண்ணி நின்றுச்சுன்னா கொசு வளரும். கொசு வந்துருச்சுன்னா நமக்கு நிறைய வியாதிகள் வருவீங்க. சொன்ன மாதிரி நிறைய வியாதிகள் வரும். அந்த வியாதிகளை தடுக்கணும். இப்போ நிறைய மலேரியாலாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தடுக்கணும். டெங்கு வருது, டெங்கு தடுக்கணும். அதனால இந்த விழிப்புணர்வு பண்ண வந்திருக்கோம். சரிங்களா? அதனால இது எடுத்தீங்கன்னா தண்ணி தேங்காம பாத்துங்க. எங்கேயுமே தண்ணி தேங்காம இதுல வந்து தண்ணி தேங்கும் போது அதுல வந்து கொசு வந்து முட்டை வைக்கும். முட்டை வச்சு சீக்கிரம் பெருகி உங்க வீட்டுக்குள்ள தான் வரும். உங்க வீட்டுல வந்து அதை கடிச்சு மறுபடியும் வியாதி பரவிடும். அதே மாதிரி அதனால இந்த மாதிரி தண்ணி தேங்காம பாத்துக்கோங்க. அதே மாதிரி எங்க டிச்சில தண்ணி தேங்கி இருந்தா கூட அதுல ஏதாவது பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தா கூட கவுத்தி வெளியே உங்க உடல் நல்லதுக்காக தான் நாங்க இந்த விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல தண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு மூடி போட்டு வச்சிருங்க. கொட்டாங்குச்சி ஆட்டாங்கல இதெல்லாம் தண்ணி இருந்துச்சுன்னா மண்ணை போட்டு மூடி விட்டுருங்க. வீட்டை சுற்றி தண்ணி இருந்துச்சுன்னா மண்ணை போட்டு நிரப்பிடுங்க. இப்போ மழை காலம் வர்றதுனால கொசு முட்டையிட்டு குஞ்சு பெருச்சுன்னா சிக்கன் குனியா, மலேரியா இந்த மாரி பல வியாதி காய்ச்சல்லாம் நம்மளுக்கு வரும். இப்போ குழந்தைங்களாம் அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் சுகாதாரத்துறையில வந்து பேசணும். இந்த நோட்டீஸ் தரோம். இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க. நமக்கு நிறைய காய்ச்சல் பரவிட்டு வருது. அது புழு காய்ச்சலாக இருக்கலாம், இல்லை டெங்குவாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் டிச்சில் வந்து தண்ணி தேங்கி நிற்குது. அதில் பிளாஸ்டிக் எல்லாம் போடுறீங்க. அது டெங்கு வரும், கொசு வளரும். என்ன வரும்? கொசு வரும். அந்த கொசுனால் நமக்கு என்ன வியாதி வரும்? டெங்கு வரும், மலேரியா வரும். முட்டையிட்டு கொசு நிறைய வெளியே வரும். அதை வந்து பக்கெட்டு, டயரு, குழிலாம் மண்ணும் போட்டு மூடி வச்சுருங்க. அதெல்லாம் உங்களுக்கு கொசு எதுவும் வராது, எதுவும் இது பண்ணாது. அதனால ஒரு அவேர்னஸ் மாதிரி பண்ணுறோம். இது இந்த மாதிரி நோயும் வரும். பிளாஸ்டிக் பையால என்ன ஆகும்? இதை பூரா டிச்சு அடைச்சிக்கோ. அதில் கொசு வளர ஆரம்பிச்சிடும். கொசு வந்துருச்சுன்னா சுகாதாரம் கெட்டு போயிடுச்சுன்னா நாம் எதுவுமே பண்ண முடியாது.